கேரளாவில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட தேனியைச் சேர்ந்த 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், உயிரிழப்புக்கான காரணம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள கட்டப்பனை பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் நேற்று கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வந்தது. இந்த பணியில் தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் கூடலூர் பகுதிகளை சேர்ந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது நேற்று இரவு நேரத்தில் கழிவுநீர் தொட்டியில் இறங்கி சுத்தம் செய்யும் பணி ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களில் ஜெயராமன் என்பவர், மைக்கேல் என்பவர் உள்ளே நுழைந்து சுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வராததை அறிந்த உடன் இருந்த மற்ற இருவர்களான ஜெயராமன் மற்றும் சுந்தரபாண்டியன் ஆகிய மூவரும் அந்த தொட்டியின் உள்ளே இறங்கி பார்த்த பொழுது மூவருமே அங்கு உயிரிழந்து காணப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மூவரையும் மீட்டு அருகில் உள்ள கட்டப்பனை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இது தொடர்பாக கட்டப்பனை போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கழிவுநீர் சுத்தம் செய்யும் பணி ஈடுபட்டிருந்த பொழுது அதிலிருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கியதில் இவர்கள் மூவரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என தெரிய வந்துள்ளது. இருப்பினும் இது தொடர்பான உடற்கூறாய்வு நடைபெற்று அதன் அடிப்படையில் மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கேரள மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.